ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்திங்கன்னா இதெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சிட்டேன். நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நேற்று காய வச்சுட்டு வெளியில் கடைக்கு போனோம். ஆரோ வாட்டர் பைப்பு வந்து அதாவது வெடித்து தண்ணியெல்லாம் லீக் ஆகி காய வச்ச இடத்துல திருப்பி தண்ணி வந்து எல்லாம் பாதி வந்து கீழே போயிடுச்சு. மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் தனியாக. பாருங்கள், இது வந்து இப்போ வந்து நம்ம பாட் பண்ணுவோம் வாங்கி வச்சுருக்கிற செடியை. இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் பாட் எடுத்து வச்சுருக்கேன். நேற்று போய் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள் ஹோல்ஸ் எப்படி போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் கத்தியில் அடுப்பில் வச்சு போட்டனால நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்து உடனே ஹோல்ஸ் போட்டேன். வாங்க பாட் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹியூமிக்கும் இது சாஃபும் ஊற வச்சு ரோஸ் செடி அதெல்லாம் இதில் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பாட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பாட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இது வந்து காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃபு ஒரு 5 கிராம், ஹியூமிக்கு ஒரு 5 ml ஊற்றி இதை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஃபங்கஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய இலை உதிர்ந்துருச்சு. ஸோ அதனால் ஹியூமிக்கில் ஊற வச்சுருக்கேன். வாங்க இதை பாட் பண்ணுவோம் எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் பாட்டு. இது வந்து நேற்று போய் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வாங்க போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்பவம் ஆகி போயிடுச்சு. இது தேங்காய் நார்லாம் கழுவி வச்சுருந்ததெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா, ஆரோ தண்ணி பைப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து உடஞ்சி இது எல்லாமே திருப்பி கொக்கோபீட்டில் போய் பாதி கொக்கோபீட் வீணாக போயிடுச்சு. மீதி இருக்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது தனியாக ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படி பாட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி எடுத்து இதில் போட்டுக்கணும். இப்படி போட்டுட்டு இதிலலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறே இல்லை, இப்படி தான் இருந்தது செடியே. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுக்கணும். அப்புறமேட்டு கொஞ்சம் கொக்கோபீட் அள்ளி இதை போடணும். இது வந்து இந்த பட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் போடணும். பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஏன் இப்போ வந்து நட்டு வைக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு 100 ரூபா செடி 150 ரூபா செடி வாங்கி உடனே அந்த மாதிரி நட்டு வைக்கணும்னு ஆசை இல்லை. ஸோ அதனால் இது வந்து 35 ரூபா செடிங்கிறதுனால நட்டு வச்சு பார்ப்போம். நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம வந்து அதுக்கப்புறமேட்டு ரேட் அதிகமாக உள்ள செடியை வாங்கி நட்டு வச்சு பார்ப்போம். அதுக்கோசரம் தான் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்னோடய ஆசை என்னென்னா டிஏ ரோஸு வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வளர்த்து பார்ப்போம் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. இது நல்லா வளர்ந்துச்சு. இது ஏதோ அதாவது இப்போ வந்து 12 செடி இருக்குது. 12 செடியில் ஏதோ ஒரு 3 செடி 4 செடி போனாலுமே மீதி செடி வளர்ந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம டிஏ ரோஸ் வாங்கிக்கலாம். எனக்குமே ரொம்ப ஆசை டிஏ ரோஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை வந்து வளர்த்து பார்ப்போம். இது வந்து பேபி பிளான்ட்டாக இப்போ நம்ம வளர்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் அடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி தட்டி ஓரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி கொக்கோபீட் போட்டு வேறு கழுவி வச்ச ரோஸ் செடி எடுத்து இதிலெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு வேர் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நட்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கொக்கோபீட் போடையில் கொஞ்சம் லைட்டாக அமுத்துன மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும். நான் அந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தில் தான் வைக்க போகிறேன்.
ஏன் அப்படின்னா சந்தில் வந்து வெயில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ பாட் பண்ணி ஒரு 3 நாள் நிழல்ல வச்சுட்டு 4ஆவது நாள் தூக்கி சந்தில் வச்சுருவேன். சந்திலனா கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் அடிக்கும். அதுலேயும் சந்திலனாலுமே ஒரு 6 மணி நேரம் வெயிலுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில் வந்து 6 மணிக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் வந்து மதியம் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சந்தில் வச்சா போதும். அதே மாதிரி சந்தில் அந்த தரையில் வச்சோம்னா தரையில் வந்து ஒரு 1 மணி நேரம் வெயில் தான் அடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கூட அப்படியே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும். ஏன்னா செடியை பாதுகாக்கணும் இல்லைங்களா, அதனால். இப்போ வந்திருக்க செடி எல்லாமே முள் ஜாஸ்தியாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது வேர். நிறையா செடியில் வேரே இல்லை. வாங்கினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 செடியில் ஒரு செடி இப்போயே காஞ்சி போச்சு. ஸோ அதனால் அதை வைக்கலை, இதை மட்டும்தான் வைக்கிறேன். பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. இதை ஃபுல்லாக நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே பாட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹியூமிக்கும் சாஃபும் ஊற வச்ச தண்ணி தான் கொடுத்தேன், வேறு எதுவும் கொடுக்கல. எல்லா செடியுமே பாட் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை பற்றி அப்டேட் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ.